நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் திரு பாஸ்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, அமீர் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு சார். அதுல என்னங்க? பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அதுல வந்து மோடி அவர்கள ஒருமையில பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் அமீர் யாரு சார்? சார் அவன் அந்த போதை மருந்து கடத்தினான்ல ஜாபர் சாதிக்கு. அவனோட கையாளா இருந்தவன் தானே? என்கொயரி எல்லாம் அட்டன் பண்ணவன் தானே? இவனுக்கு நாட்டுப்பற்று எங்கங்க இருக்கு? வந்தே மாதரத்தை பத்தி பேசுறானா? இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு? வந்தே மாதரத்தை பத்தி வந்தே மாதரத்தோட அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அவரை போய் வாடா போடான்னு பேசுறான் அந்த நாய். யாருங்க அவன்? இவனுக்கு என்னங்க அருகதை இருக்கு? ஒரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு இந்த நாய்க்கு? என்ன ஒருமையில பேசுறான்? ஒருமையில இல்ல, வாடா போடான்னு பேசுறான். இவன் போதை மருந்து கடத்தினவன். இந்திய நாட்டு பற்று இருக்கு அவனுக்கு. அந்த தேச பற்று இருந்தா இவன் வந்து போதை மருந்துக்கு போயிருப்பான் கடத்துறவனுக்கு கையா. இவன் எல்லாம் ஒரு பேச்சு பேசுறான். இவன் மேல வழக்கு போடணுங்க. யாருங்க இவன்? வேணுமோ தமிழ் தாய் வாழ்த்தை இவன் மட்டும் தான் தூக்கி வச்சிருக்க மாதிரி, மத்தவங்க நாங்கெல்லாம் தமிழன்டா, இந்துக்கள் தமிழன். நீ மதம் மாறினா நீ என்னடா? நீ வந்து எங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நீ பொதுவெளியில இப்படி வந்து பிரதமரை பேச காரணம் என்னவா சார்? பாரு, பொதுவெளியில பிரதமரை பத்தி இப்படி பேசினாக்க இவன் பெரிய மனுஷன் ஆயிடலான்றதுக்காக பேசுறான். பிரைம் மினிஸ்டர் பத்தி இவன் பேசினாக்க இவன் இருக்கிற கட்சியில வந்து இவனுக்கு பதவி கொடுத்துருவாங்களா? உன்னை தலைவர் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு நினைச்சிட்டு இவன் பேசுறான். வந்தே மாதரத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு சொல்லுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் அவன் வந்து பேசுறதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இவன் யாரு? இவன் மதமா இருந்தவன் தானே? அவன் உயிருக்கு பயந்துக்கிட்ட காலத்துல இவங்க மதமா இருந்த பயன்கள் தானே அவன். இவன் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? வந்தே மாதரத்தை பத்தி பேசுறதுக்கு வந்தே மாதரத்தோட சரத்து என்னன்னு தெரியுமா? அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு? இவனே போதை மருந்து கடத்துறவன். இப்படி பேசுனதுக்கு என்ன மாதிரி சார் நடவடிக்கை எடுப்பாங்க? பேசுறதுக்கே காவல்துறை தானா முன் நடவடிக்கை எடுக்கணும். சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து நடவடிக்கை எடுக்கணும் மேல. ஒரு பிரைம் மினிஸ்டரே பேசுறாங்க, அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு இவன் இந்திய நாட்டுல இருக்கான்? போக வேண்டியதான பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி அவர் பேசுறதை எப்படி சார் பாக்குறீங்க? தொடர்ந்து இவரு பேசுறாருன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அடுத்தது வந்து இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றது கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம், கேஸ் ஃபைல் பண்ணுவோம். வாப்பா, சட்ட ரீதியா சந்திச்சுக்குவோம். எந்த விதத்திலையும் நாங்க சந்திச்சுக்க தயாரா தான் இருக்கோம். இவனை போல எல்லாம் பயந்துகிட்டு நாங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் உயிர் வாழ்ன்ற எண்ணமும் கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு எங்க தேசம் தான் முக்கியம். யாரு இவன்? போதை மருந்து கடத்தவனுக்கு துணை போயிட்டு அவங்களோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இவெல்லாம் ஒரு மனுஷனா? அவன் தகவல் தந்ததுக்கு நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.